அனைவருக்கும் வணக்கம். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரேண்டம் வேரியபிள் பேஸ் பண்ணி இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேஸான ஃபார்முலாஸ், கான்செப்ட் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்குது, அதில் பாருங்கள். ஸோ கொஷின்ஸ்க்கு போயிடலாம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் two random variables and expectation of xy equal to expectation of x into expectation of y, then what can you say about x and y? என்னென்ன சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் அண்ட் ஐடென்டிக்கல். இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்னா இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ இதுக்கு இண்டிபெண்டன்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A continuous random variable x has a probability density function f of x equal to 3x square in the interval 0 less than or equal to x less than or equal to 1 and probability of x less than or equal to a equal to probability of x greater than a, then the value of a is ஒரு 4 choices கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஏவோட எந்த வேல்யூக்கு இதனோட ப்ராபபிலிட்டியும் இதனோட ப்ராபபிலிட்டி ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ கிவன் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இங்கே கிரேட்டர் தென் இருக்குது. ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி லா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். ஸோ அப்போ அதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுவும் சேம் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ப்ராபபிலிட்டி லெஃப்ட் கொண்டு வந்துடும். ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். ரெண்டுமே சேம்ன்றதால 2 டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ ரைட் சைடில் 1 இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா 1/2. இந்த மல்டிபிள் இருக்க 2 ரைட் சைடுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் அப்படின்னு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் இந்த ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்டெக்ரல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ இல்லையா? அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ அந்த பிடிஎஃப் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஆன்சர். இது எல்லாமே அந்த பேசிக் எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது உங்களுக்கு. ரேண்டம் வேரியபிள் அப்படின்ற டாபிக் இதுக்கான பேஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த கிவன் ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 3x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து, எக்ஸ் தான் வேரியபிள்ன்றதுக்காக தான் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். எனி கான்ஸ்டன்ட் இன் ப்ராடக்ட்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். அந்த வேரியபிள் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸோட பவர் கான்ஸ்டன்ட்னா அந்த பவர் வில் இன்க்ரீஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே 3 அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் 2 வந்து ப்ளஸ் 1 ஆகும். 2 + 1 3 ஆகும். ஸோ எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் ஃப்ரம் 0 to a. ஸோ இந்த 3யும் இந்த 3யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரைட் சைடில் இருக்க அந்த 1/2 இருக்குது. நம்மளோட எய்ம் வந்து இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏவை ரீப்ளேஸ் பண்ணால் a கியூப் மைனஸ் 0 which is equal to 1/2. ஸோ a கியூப் ஈக்குவல் டு 1/2னா a வந்து கியூப் ரூட் ஆன் போத் சைடு எடுக்கிறீங்க. ஸோ 1/2 the whole power 1/3 இருக்கும். ஸோ the answer is C. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ distribution function of a random variable x, then f of infinity. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லைனா அது cumulative distribution function நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் நமக்கு வருது பாருங்கள். 0 less than or equal to f of x less than or equal to 1 இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f of infinity-யோட வேல்யூ வந்து +1. ஸோ அந்த ஆன்சர் தான் இங்கே வரும் நமக்கு. ஸோ f of infinity value is 1. ஸோ இந்த கோவேரியன்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனில் வரணும். நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ ஆன்சர் மட்டும் நான் இங்கே கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ if a and b are 2 constants, then covariance of ax by becomes, ஸோ கோவேரியன்ஸுக்குள்ளே a இருக்குது, அதாவது இந்த ஸ்கேலார் மல்டிபிள் பை a அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஏவை வெளியே எடுக்கணும், இங்கே பியை வெளியே எடுக்கணும். வேரியன்ஸ் வரும்போது ஏ ஸ்கொயராக வரும். எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது ஏ அப்படியே இருக்கும். ஸோ கோவேரியன்ஸ் வரும்போது ஏ அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏ இன்ட்டு இங்கிருந்து b எடுக்கிறோம். ஸோ ஏபி இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் xy. The relation between third central and raw moment is given by. So third momentனாவே moment about origin. Moment about origin சொன்னபோது third central momentனா moment about mean. Moment about mean நம்ம சொல்கிறோன்னா தேர்ட்னு சொல்லும்போது μ3 மட்டும் எழுதுவோம். ஸோ μ3 ஈக்குவல் டு ரா மொமெண்ட் சொல்லும்போது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், வெறும் மொமெண்ட்னாலோ ரா மொமெண்ட்னாலோ மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அதெல்லாம் டேஷில் வரும். ஸோ அதுக்கான ரிலேஷன் தான் நம்ம இங்கே தேடணும். இப்போ ஆக்சுவலாக
ஸோ அதே போல் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ரிலேஷன் பிட்வீன் மொமெண்ட்ஸ் அபவுட் மீன் அண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் நம்ம கொடுத்துருப்போம், எனி பாயிண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அதில் இங்கே இருக்குது பாருங்கள், mu3 equal to mu3 dash minus 3 mu2 dash into mu1 dash plus 2 mu1 dash the whole cube. So அந்த ஆன்சர் தான் இங்கே வரும் உங்களுக்கு. ரிலேஷன் பிட்வீன் தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் அண்ட் ரா மொமெண்ட். ஸோ சென்ட்ரல் மொமெண்ட்னா மொமெண்ட் அபவுட் மீன், ரா மொமெண்ட்னா ஆக்சுவலாக அபவுட் ஆரிஜின். ஸோ அடுத்தது பாருங்கள், if x is a random variable a and b are constants, then இங்கே வேரியன்ஸ் ஆஃப் ax plus b ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் ax plus b தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ax plus bனா வேரியன்ஸ் ஆஃப் வெறுமனே கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் அது 0 ஆகிடும், ரைட்? ஸோ வேரியன்ஸ் ஆஃப் a into x போது அந்த ஸ்கேலார் மல்டிபிள் இருக்கும்போது வெளியே வந்துச்சுன்னா a ஸ்கொயர்னு வரும். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ax plus bயோட ஆன்சர் a ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் x. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் x தான் v ஆஃப் xன்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ a தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்கள், let x and y be two independent random variables, then ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு இதுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் xy, சாரி இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xy ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y. அதே போல் வேரியன்ஸில் இருக்குது, இது அடிஷனில் இருக்குது, நன் ஆஃப் திஸ்னு இருக்குது. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம், அதே தான் இங்கே உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எப்போ எழுதுவோம்னா அந்த 2 ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது தான். ஸோ a இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், if x is a random variable with mean mu and variance sigma square, then for any positive number k, Chebyshev inequality is. ஸோ Chebyshev inequality அப்படின்னு சொல்லும்போது அந்த மீன் மியூவும் வேரியன்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதுகிற ஃபார்ம்லாம் நம்ம எப்போவுமே எழுதிப்போம். ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் modulus of x minus mu is greater than or equal to k sigma is less than or equal to 1 by k square. ஸோ இப்போ இந்த இன்இக்வாலிட்டியோட ரைட் சைடு எல்லாமே பாருங்கள் 1 by k square இருக்குது. அப்போ 1 by k squareனா இங்கே வெளியே வந்து less than or equal to உள்ள greater than or equal to இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 by k square இது எல்லாமே 1 by k square தான். less than or equal to இருக்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கிறது, ஆப்ஷன் டியில் இருக்கிறது. ஆனால் இங்கே சேம் less than or equal to இருக்குது. அப்போ ஏ வராது. ஸோ டி பாருங்கள், வெளியே less than or equal to உள்ள greater than or equal to இருக்குது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். சப்போஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு 1 by k ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus k ஸ்கொயர் இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷன் பற்றி யோசிக்கணும். ஸோ இங்கே ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2, 3, 11, p of x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போதே தெரியுது இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு தெரியுது. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரீட் டைப் அப்படி வருது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்ன ஃபார்ம்னா சமேஷன் எக்ஸ் இன்ட்டு p of x அந்த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ 2 இன்ட்டு அதனோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வந்து 1/3 ப்ளஸ் 3 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2 ப்ளஸ் 11 இன்ட்டு 1/6. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது இந்த ஹோல் நம்பரை நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 2 1s are 2/3 ப்ளஸ் 3 1s are 3/2 ப்ளஸ் 11 1s are 11/6. ஸோ அடுத்தது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறது எப்பவுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 2 6னா எல்சிஎம் 6குள்ளே 3யும் ஃபேக்டராக வந்துடும், 2வும் வந்துடும். ஸோ 6 எடுத்துக்கிறோம். 6 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் போகும், 2 × 2 4. அடுத்தது 6 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 3s are 9. பிட்வீனில் என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுக்கணும். 6/6னா 1, ஸோ 1 × 11 11. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 11 + 9 20 + 4 24, 24/6 அப்படின்னா 4 டைம்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 4 வந்து 4 இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபார் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் மொமெண்ட், அங்கே ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து இஸ் ஆரிஜின், சாரி இஸ் 0. ஸோ நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த சென்ட்ரல் மொமெண்ட் அண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் சொல்லியிருப்போம் இல்லையா, அங்கே ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து நமக்கு என்ன வருது, 0 வருது. ஸோ இந்த இடத்துல the answer is 0. ஸோ அது அப்படி போகணுன்னா அங்கே போட்ட மாதிரி திருப்பி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் 0ன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அபவுட் மீன், ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் capital F of x கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் cumulative distribution function, ஓகே. ஸோ 1 - e⁻ x for x greater than or equal to 0, 0 for x less than 0. Then the probability density function is கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த cumulative distribution functionல இருந்து நம்ம அது கண்டுபிடிக்கிறதுனா capital F dash of x equal to small f of x. அப்போ cumulative distribution function இல்லை distribution function differentiate பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் probability density function. ஸோ அப்போ இந்த ஆன்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லிமிட்லாம் மாற போகிறது இல்லை, லிமிட் எல்லாம் அப்படியே தான் இருக்க போகிறது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், லிமிட்டில் இந்த greater than or equal to 0, less than 0 எங்கே இருக்குது, இது எல்லாத்துலேயும் இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டும் greater than or equal to x less than 0 இருக்குது.
எல்லாமே அதுதான். மேலும் கீழே மாற்றி கொடுத்துருக்காங்களோ எல்லா லிமிட்டும் அதுதான் இருக்குது. ஸோ ரேஞ்ச் சேமாக இருக்குது. நம்ம இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் என்னென்னு பார்க்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 0 ஆகிடும். இது 0. e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. e பவர் ஏஎக்ஸ்னா a இன்ட்டு e பவர் ஏஎக்ஸ். ஸோ டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள். அதாவது நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு த வேரியபிள் பண்ணுறது தான் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். ஸோ இதே பாருங்கள், டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு நம்ம ஃபார்முலா வந்து வெறுமனே எக்ஸ் தான். எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் இருக்குன்னா இது அகெயின் ஏஎக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏஎக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்து அப்படியே வரும். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா 1 ஆகிடும். ஸோ ஏ வரும். அப்போ இங்கே இன்ட்டு ஏ வரும். ஸோ நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இ பவர் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பவர் ஏஎக்ஸ், வெறுமனே இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பவர் எக்ஸ், இ பவர் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். ஸோ அதே போல் அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் வரும். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. நான் ரிமைனிங்லாம் எழுதலை, இதை மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வெறுமனே கான்ஸ்டன்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்னா 0 ஆகிடும். உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ தனியாக 1 மட்டும் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். ஸோ நம்ம இப்போது அந்த சாய்ஸில் வந்து இந்த இ பவர் எக்ஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாய்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ எதில் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு இ பவர் எக்ஸ் எங்கே வரும் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்திருக்கணும் உங்களுக்கு. அதாவது இங்கே பவரில் மாற போகிறது இல்லை. இ பவர் மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும். அந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் மாற போகிறது இல்லை. ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்திருக்கணும். இது கான்ஸ்டன்ட் 0னா 0. ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் 0, இந்த ரேஞ்ச் மாற போகிறது இல்லை. அப்போ எது வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இதை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் 0 for x less than 0. So A is the answer. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரீட் கண்டினியூஸ் டைப்பில் வந்து கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு கொஷின் பேப்பரில் மாற்றி இந்த பேட்டர்னில் கொஷின் கேட்டிருக்காங்க. If x is a continuous random variable with the probability density function f of x equal to ax square 0 less than or equal to x less than or equal to 1, then the value of a is, so PDF ன்னு கொடுத்துருக்காங்க probability density function. So continuous random variable probability density function னா அதனோட integral from minus infinity to infinity f of x dx should be 1. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கேபிட்டல் A ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f of x பதிலாக ax square ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே இன்டர்வல் பார்த்தீங்கன்னா minus infinity to infinity, இங்கே எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 0 to 1 தான். அப்போ இந்த ரேஞ்ச் இந்த லிமிட் வந்து லோயர் லிமிட் 0 ஆகும், அப்பர் லிமிட் 1 ஆகும் மாறும். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நம்ம இன்டெக்ரல் 0 to 1 ax square dx ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அகெயின் த சேம் பேசிக் ரூல், எனி கான்ஸ்டன்ட் இன் ப்ராடக்டில் இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட பவர் கான்ஸ்டன்ட், வேரியபிள் இன்டெகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ் பை 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3. ஸோ லிமிட் ஃப்ரம் 0 to 1. இதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். 1 கியூப்னா 1. ஸோ a by 3 மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 0 into anything 0. ஸோ அதனால் இங்கே போடல. a by 3 equal to 1. ஸோ a equal to 3. ஸோ அப்போ ஏன்ற வேல்யூ வந்து 3ஆக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு பிடிஎஃபாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏக்கு பதிலாக 2 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈக்குவல் டு 1 கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரிங்களா? ஸோ அப்போ a equal to 3ன்ற அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மட்டும்தான் இந்த கிவன் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் த டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் சம் ரேண்டம் வேரியபிள். ஸோ அடுத்து பாருங்க, த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த நம்பர் ஆன் எ டை வேர் த்ரோன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு வந்து அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நாம தான் எழுத போகிறோம். எப்படி வருது அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் நாம. ஸோ ஒரு டையை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்குன்னா 1லேருந்து 6 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் வந்து நம்பர் ஆன் த டை நம்ம எடுக்கணும். அந்த எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்கும், ரேண்டம் வேரியபிளுக்கு என்னென்ன வேல்யூவாக இருக்குன்னா எதர் 1ஆக இருக்கலாம், இல்லை 2, இல்லை 3, இல்லை 4, இல்லை 5, இல்லை 6. இதை தவிர வேறு எந்த பாசிபிலிட்டிஸும் இருக்காது. சப்போஸ் அந்த ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் த வேல்யூ 1ஆ இருந்ததுன்னா வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லும்போது ஃபேவரபிள் கேசஸ் பை டோட்டல் கேசஸ். ஸோ 1ன்னு கிடைக்கிறது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 1 டிவைடட் பை டோட்டல் கேஸ் வந்து 6. ஸோ 1/6.
அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 2னால இது ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கும். ஸோ ஃபேவரபிள் கேஸ் வந்து 1 டிவைடட் பை டோட்டல் கேஸ் வந்து 6. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/6 தான் வரும். எல்லாமே ஏன்னா உங்களுக்கு அந்த அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது ஒரு வாட்டி த்ரோ பண்ணும்போது, ரைட்? ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிட்னு சொல்லும்போது சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் எக்ஸையும் அந்த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ மல்டிபிள் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ 1 இன்ட்டு 1/6. ஸோ ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ஃப்ராக்ஷனையும் மல்டிபிள் பண்ணும்போது ஹோல் நம்பரை நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 1/6. 2 இன்ட்டு 1னா 2/6 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/6 பண்ணும்போது 3/6 ப்ளஸ் 4/6 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் 6/6. இப்போ எல்லாமே டினாமினேட்டர் 6ன்றதால எல்சிஎம் 6 தான். அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணி எழுத வேண்டியது தான். ஸோ அப்போ 6 + 5 11, 11 + 4 15, 15 + 20 21. ஸோ 21/6. ஸோ 21/6ன்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3 வருது பாருங்கள். ஸோ 3ஆல் டிவைட் ஆகும், 6ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 7 3 is 21, இது 2 டைம்ஸ் போகும், 7/2. ஸோ அப்போது ஒரு டையை நம்ம த்ரோ பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைக்குது அப்படின்னா அதனோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படின்னா 7/2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் about the point x equal to 2 is 1ன்னு கொடுத்துருக்காங்க. தென் த மீன் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ அந்த மொமெண்ட் சொல்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் மொமெண்ட்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் ஆர் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது ஆர்த் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஏன்னு சொல்லுவோம். இதே நமக்கு ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆருக்கு பதிலாக 1 போட்டுருவோம். about the point x equal to 2னா ஏக்கு பதிலாக 2. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷனில் இருந்தால் நமக்கு தனித்தனி எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 2 அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், இங்கே 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது. இந்த -2 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா +2 ஆகும். ஸோ 1 + 2 3. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மீன் கேட்டிருக்காங்க பாருங்கள். மீன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு என்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும். இது தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The distribution function, again distribution function இல்லைனா cumulative distribution function ரெண்டுமே ஒன்று தான். அதான் கேபிட்டல் எஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். f of x of a random variable is அங்கே 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இன்னொன்று நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இல்லை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இன்க்ரீசிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டிக்ரீசிங். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் கொடுத்துருப்போம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதாவது என்ன அதுக்கு என்ன கொடுத்துருப்போம், ஏ லெஸ் தென் பி இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இருந்தது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து இஸ் அன் இன்க்ரீசிங். ஆனால் இங்கே இன்க்ரீசிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இன்க்ரீசிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டிக்ரீசிங். இது கிடையாது. அப்போ இன்க்ரீசிங்கை வேறு விதமாக எப்படி சொல்லணும்னா நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ பி இஸ் த கரெக்ட் சாய்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் பேப்பர்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதில் இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். if the two moments of a distribution about the value 4. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா moments about the value about a point கொடுத்துருக்காங்க. 2 moments கொடுத்துருக்காங்களாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 momentsனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மொமெண்ட் அர்த்தம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்களேன். ஸோ 2 moments of a distribution about the value 4. ஸோ moment about the value 4 அப்படின்னா ஜென்ரலாக மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொன்னோன்னா இது என்ன அர்த்தம் உங்களுக்கு, ஆர்த் மொமெண்ட் அபவுட் த பாயிண்ட் ஏ. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அபவுட் த வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 எடுத்துக்கணும். எத்தனை மொமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 மொமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. of a random variable r கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் about the point 4 is minus 1.5 கொடுத்துருக்காங்க. செகண்ட் மொமெண்ட் about the point 4 is 17 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மொமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின் சொல்கிறாங்க. ஸோ மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் இந்த ஏக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா நம்ம கிடைக்கிறது என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், இது செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஸோ இது ரெண்டும் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த வேல்யூ 4
அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் 1.5. அகைன் எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அடிஷன் சப்ராக்ஷன்லேருந்து தனித்தனி எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபோர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்பே போட்டுக்கலாம். ஸோ இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் 1.5. மைனஸ் ஃபோர் ரைட் சைடுக்கு போச்சுன்னா ப்ளஸ் ஃபோர் ஆகிடும். சாரி, இது ப்ளஸ் ஃபோர். ஸோ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் 1.5 அப்படின்னா உங்களுக்கு சப்ராக்ட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ளஸ் 2.5 கிடைக்குது. இது இ ஆஃப் எக்ஸ். ஸோ அதே போல் செகண்ட் மொமெண்ட் அபவுட் த 0.4னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே 17 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்திருக்கோம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயரை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அடிஷன் சப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம போடலாம். அதே போல் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருந்தால் போடலாம். ஸோ அப்போ அதை முதல்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அல்ஜிபிரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 2s ஆர் 8x ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16 ஈக்குவல் டு 17. அகைன் அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம் இருந்தால் தனித்தனியாக எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கலாம். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 டைம்ஸ் இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் 16னா 16 தான். வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், அது எழுதியிருக்கோம். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 8 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 2.5. அதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 8 இன்ட்டு 2.5 ரைட் சைட் போனால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 16 ரைட் சைட் போனால் மைனஸ் 16 ஆகிடும். ஸோ 8 இன்ட்டு 2.5 சொல்லும்போது 8 2s ஆர் 16, 8 இன்ட்டு 0.5னா 4. ஸோ இது வந்து 20. இல்லை நீங்கள் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரில் ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைங்க. ஸோ 20 plus 17 minus 16 na plus 1. So the answer is 21. So E of x na என்ன ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம் அப்படின்னா மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். E of x ஸ்கொயர்னா செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். அப்போ ஜென்ரலாக நம்ம சொல்லும் போது E of x பவர் ஆர் தான் ஆர்த் மொமெண்ட் ஆரிஜின் சொல்லுவோம். ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 மொமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின் இஸ் 2.5, செகண்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின் இஸ் 21. ஸோ 2.5, 21 எங்கே இருக்குன்னா சாய்ஸ் பி இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If a random variable x has the probability function p of x equal to 1 by 2 power x, where x varies from 1 to 3 etc., then probability of x equal to odd is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ probability of x equal to oddனா x equal to oddனா என்னென்ன வேல்யூ எடுக்குதுன்னு பாருங்க. x equal to 1 இருக்கலாம், or அப்போ ப்ளஸ் போடணும். x equal to 3 இருக்கலாம், plus x equal to 5 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதனோட ப்ராபபிலிட்டி வேல்யூ எங்கே கிடைக்கும்னா அதுதான் அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணால் 1 by 2 power 1. ஸோ p of x equal to 1 is nothing but 1 by 2. plus p of x equal to 3னா 1 by 2 cube. இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். plus 1 by 2 power 5 எக்ஸெட்ரா. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 2 plus 1 by 2 cube plus 1 by 2 power 5 ஜிபியில் இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு. ஸோ ஜிபின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏ இன்ட்டு ஏஆர் இன்ட்டு ஏஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதனோட சமேஷன் இன்ஃபைனைட் சீரிஸோட சமேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இன் ஜிபியில் அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசை எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இந்த ஆர்ன்றது வந்து காமன் ரேஷியோ. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்தாலும் செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் பண்ணிங்கன்னா வர்றதான் காமன் ரேஷியோ. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் பண்ணிங்கன்னா 1 by 2 ஸ்கொயர் வரும். இந்த ரெண்டு டேர்ம் எடுக்கும்போது இது செகண்டாகவும் இது ஃபர்ஸ்டாகவும் எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா 1 by 2 power 5 டிவைடட் பை 1 by 2 கியூப்னா அகைன் 1 by 2 power 4 வரும். அதுதான் காமன் ரேஷியோ. ஸோ அப்போ ஆர் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ வந்து 1 by 2, ஆர் வந்து செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லும்போது 1 by 2 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் 1 by 4 less than 1. ஸோ அப்போ எஸ் இன்ஃபினிட்டி என்ன வரும்னா ஏ பை 1 மைனஸ் ஆர். அதை போட்டுட்டா இதனோட சமேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னா ஈக்குவல் டு இதனோட சமேஷன். ஸோ ஏக்கு பதிலாக 1 by 2 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 1 by 4 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 by 4. ஸோ 1 by 2 டிவைடட் பை 3 by 4. ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு இன்ட்டு டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ரெசிப்ரோக்கல்னா பெருக்கல் தலைகீழி. நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணி ப்ராடக்ட்டில் எழுதணும்னு அர்த்தம். ஸோ நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு டினாமினேட்டர் இன்ட்டு 4 by 3ன்னு எழுதிருக்கும். ஸோ இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ண 2 times. ஸோ 2 by 3 இஸ் த ஆன்சர். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னா என்ன வருது நமக்கு ஆன்சர்னா 2 by 3. ஸோ பி இஸ் த கரெக்ட் சாய்ஸ். ஸோ அடுத்து பாருங்க, the probability density function of a random variable x. ஸோ probability density function ஒரு continuous random variable கொடுத்துருக்காங்க. ஸோ f of x equal to 1 by 1 plus x square for the range minus infinity to infinity. Then e of x isன்னு கேட்குறாங்க. ஸோ expectation of x வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிஸ்கிரிட் கண்டுபிடிச்சில்ல, சமேஷன் x இன்ட்டு p of x போட்டோம். அப்போ
கண்டினியூஸ்னு வரும்போது இன்டெக்ரல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இங்கே என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களோ அது வழக்கமாக டெஃபினேஷன் பிரகாரம் -∞ to ∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இங்கேயும் அதே ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் -∞ to ∞ தான், எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 1/1 + x ஸ்கொயர் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 1/1 + x ஸ்கொயர்னா x/1 + x ஸ்கொயர் dx. ஸோ இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் இன்டகிரேஷனில் உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த டிவிஷனை பார்த்த உடனே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த இன்டெக்ரல் ஃபார்முலாவில் ரீகால் பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இன்டெக்ரல் 1/1 + x ஸ்கொயர் dx இருந்துச்சுன்னா இதோட இன்டகிரேஷன் என்னென்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுவே இன்டெக்ரல் 1/a² + x ஸ்கொயர் dx இருந்துச்சுன்னா 1/a இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் x/a வரும். ஸோ இங்கே நியூமரேட்டில் 1 இருக்கணும், இல்லை dx இருக்கணும். டினாமினேட்டில் மட்டும்தான் இந்த 1 + x ஸ்கொயர் பேட்டர்னில் இருந்தால் இதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்களேன், x/1 + x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்பவுமே ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா ஒரு டைரக்ட் இன்டகிரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி இல்லாத இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா திங்க் பண்ணணும் அப்படின்னா, டினாமினேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனோட டெரிவேட்டிவ் வந்து நியூமரேட்டில் இருக்குது. இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலன்னா log of the denominator அப்படின்னு நம்ம இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் நான் லிமிட் விட்டுட்டு மட்டும் நான் சும்மா போட்டு காமிக்கிறேன். ஸோ x/1 + x ஸ்கொயர் dx இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டினாமினேட்டில் பாருங்கள் 1 + x ஸ்கொயர் இருக்குது. இதை விட டிகிரி இங்கே கம்மியாக இருக்குனாலே டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ 1 + x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ 2x வந்து நியூமரேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம log of the denominator எழுத முடியும். ஆனால் இங்கே 2 மிஸ் ஆகுது. நம்ம வெறுமனே ஒரு 2 நம்ம எழுத முடியாது இல்லையா? ஸோ ப்ராடக்ட்டில் 2னா மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணுறேன், பை 2 கான்ஸ்டன்ட் தானே நான் வெளியே எழுதிக்கிறேன். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 2 பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வெளியே இருக்கிற 1/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ டினாமினேட்டில் 1 + x ஸ்கொயர் இருக்குது, இதனோட டெரிவேட்டிவ் டிஃப்ரென்சியேஷன் வந்து நியூமரேட்டில் 2xன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இதனோட இன்டகிரேஷன் என்னென்னா log of denominator. ஸோ இதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2 பண்ணிட்ட பிறகு இதனோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டில் இருக்குது. ஸோ log of the denominator அந்த 1/2 வெளியே இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடுறீங்க அப்படின்னா log இன்ஃபினிட்டிக்குன்னு ஒரு வேல்யூ கிடையவே இல்லை, அதுவும் does not exist. ஸோ அப்போ பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் 0, 1, does not exist 2 வருது பாருங்கள். அப்போ does not exist is the correct answer. Okay, next question பாருங்க. If x is a continuous random variable, then variance of 4x plus 3 is. இது எந்த பேட்டர்னில் இருக்குன்னா variance of ax plus b இருக்கு. அந்த property of varianceல நம்ம பார்த்துருக்கோம். வெறுமனே கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது 0 ஆகிடும். ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது ஸ்கொயராக இருக்கும். அப்போ a² இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ வேரியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலால் அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போது இங்கே நமக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் 4x + 3 வெறும் கான்ஸ்டன்ட் இருந்தால் இது 0 ஆகிடும். ஸோ இங்கே வரும்போது மல்டிபிள் இருக்கிறது மட்டும் தான் வரும். ஸோ 4² இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும். 4² 16. ஸோ அப்போ எது ஆன்சர் பாருங்கள், இதுதான் ஆன்சர். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த +3 இந்த +9 கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபார் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் f of x = 2x divided by 9, 0 less than or equal to x less than or equal to 3. அதாவது ஆக்சுவலாக நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா -∞ to ∞ நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதில் 0 to 3ல மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ரிமைனிங் எல்லாம் 0ன்னு அர்த்தம். ஓகே, த வேரியன்ஸ் இஸ் அப்படி வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும்னா expectation of x square minus expectation of x the whole square. அப்போ e of x நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், e of x square ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதோட ஆன்சரை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ e of xக்கு என்ன ஃபார்முலா, இது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்றதால வழக்கமாக ஃபார்முலா இன்டெக்ரல் -∞ to ∞ x f of x dx. இந்த -∞ to ∞ தான் இங்கே கொஸ்டினில் 0 to 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ரெடியூஸ் ஆகிடும். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்டர்வல் வந்து -∞ to ∞. இங்கே 0 இருக்குது, 3 இருக்குது. இது வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ரிமைனிங் கேசஸ்லாம் ஃபங்க்ஷன் 0 ஆகிடும். அப்போ இந்த இன்டர்வலில் 3 ஸ்ப்ளிட் ஆகுது. -∞ to 0 + 0 to 3 + 3 to ∞. இந்த ரெண்டு கேஸில் அது டிஃபைன்ட் ஆகலை, இல்லை 0ன்றதால இந்த மட்டும் வரும் நமக்கு. ஸோ அதனால தான் -∞ to ∞ நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்டர்வல் 0 to 3 ஆகுது. ஸோ எக்ஸ் அப்படியே எழுதுகிறோம். f of xக்கு பதிலாக 2x/9 நம்ம போடுறோம்.
ஸோ அகைன் நம்ம இன்டகிரேஷனோ டிஃபரன்ஷியேஷனோ கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்து அப்படியே வச்சுக்கலாம், இல்லை அந்த ஆப்ரேட்டரை விட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ நான் 2/9 கன்வீனியன்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ப்ராடக்ட்டுக்கு முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர். இன்னமும் நம்ம இன்டகிரேட் பண்ணலை, ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டுக்கு ஸ்டாண்டர்ட் நோன் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரோம். கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருக்கிறத வெளியே எடுத்தாச்சு. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க இது எப்படி இருக்கு? integration of variable power constant x power n. So integrate பண்ணும்போது power increase ஆகும். x power n plus 1 by n plus 1. அப்போ 2 1 increase ஆகுனா 3 வரும். So x cube by 3. integrate பண்ணிட்ட பிறகு இந்த integral symbolum போயிடும், இந்த dxம் போயிடும். dxன்றது x பொறுத்து integrate பண்ணுறோம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ x ஸ்கொயர் integrate பண்ணால் x cube by 3 limit from 0 to 3. இப்போ லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். எப்படி அப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட். ஸோ 3 cube by 3 minus 0. அப்போ வெளியே இருக்கிற இந்த 2/9 அப்படியே இருக்கு. ஸோ 3 cube by 3னா ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் வந்து ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர்னா 9. ஸோ 2/9 into 9 அந்த 9 கேன்சல் ஆகிட்டு 2 இஸ் த ஆன்சர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் E of x வந்து 2. ஆனால் நம்ம கொஷனில் வேரியன்ஸ் தான் கேட்குறாங்க. அடுத்து அப்போ நம்ம E of x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதே போல தான் ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் -∞ to ∞ x ஸ்கொயர் இன்ட்டு f of x dx. இந்த லிமிட் வந்து கொஷனில் 0 to 3 வரைக்கும் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால 0 to 3ன்னு போடுறோம். f of xக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? 2x/9 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் அந்த 2/9 அங்கே எப்படி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துமோ இங்கேயும் வெளியே எடுக்கிறோம். இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் அங்கே ஒரு எக்ஸும் இருக்குல்ல, எக்ஸ் கியூப்னு எழுதியிருக்கேன், டேரெக்டாக எழுதியிருக்கேன் நான். ஓகே, இப்போ நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். எக்ஸ் கியூபை இன்டெகிரேட் பண்ண x power 4/4 வெளியே இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. லிமிட் அப்ளை பண்ணுறோம், அப்பர் மைனஸ் லோயர். அப்பர் அப்ளை பண்ணும்போது 3/4ன்னு வரும், லோயர் போட்டால் 0. ஸோ 0 அஃபெக்ட் ஆக போகிறதுல இருந்தாலும் அதை எழுதலை. ஸோ 3/4னா இங்கே 9 பாருங்கள், இது கேன்சல் ஆகிட்டு 3 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர்னா 9 உங்களுக்கு. ஸோ இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ண 2 டைம் 9/2. ஆக்சுவலி இதுதான் நீங்கள் வேரியன்ஸ்னு நினச்சிடக்கூடாது, இது E of x ஸ்கொயர். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? E of x ஸ்கொயர். ஸோ E of x ஸ்கொயர்னா 9/2 மைனஸ் E of x த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 த ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 இஸ் தி எல்சிஎம். இங்கே பை 1ன்னு வேணால் எடுத்துக்கலாம். 2 1s 2 இஸ் தி எல்சிஎம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா 9 minus 8. இப்போ 1/2. இப்போ வேரியன்ஸ் வந்து 1/2. ஓகே, சாய்ஸில் பாருங்கள் 1/2 இருக்குது. சி இஸ் த கரெக்ட் சாய்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா if the probability function of a continuous random variable, இங்கேயும் பாருங்கள் k கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லிட்டாங்க. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா பிடிஎஃபாக இருக்கணும்னா அதோட இன்டெக்ரல் -∞ to ∞ f of x should be 1 இருக்கணும். அகைன் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே போல் ஏற்கனவே ப்ராப்ளம்லாம் பார்த்துருவோம், ஏ கண்டுபிடிக்கிறதுலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். இங்கே ஃபங்க்ஷன் வேறையாக இருக்குது. லிமிட் வந்து 0 to 1. ஸோ ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலையே, அதே போல் தான் ரிமைனிங் கேசஸ்லாம் போயிட்டு இன்டெக்ரல் 0 to 1 மட்டும் வரும். kx into 1 minus x, k கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துரும். இந்த எக்ஸை முதல்ல நான் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ x minus x ஸ்கொயர். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் தனித்தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸோட பவர் 1ன்னு இருக்குது, அது 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு அந்த கான்ஸ்டண்ட்டை மறக்காமல் டினாமினேட்டரில் நம்ம எழுதணும். ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது இன்க்ரீசிங், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணுறோம் இன்க்ரீசிங். அப்போ 2 வந்து 3ன்னு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் 0 to 1. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1/2 மைனஸ் 1/3 லோயர் லிமிட் பண்ணால் 0. ஸோ கே இங்கே ப்ராடக்ட்டில் இருக்க ரைட் சைடில் 1 இருக்குது. 1/2 மைனஸ் 1/3 ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா பை டேக்கிங் எல்சிஎம். 2க்கும் 3க்கும் சேர்த்து எல்சிஎம் 6, 2 3s are 6. நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதலாம், அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுக்கு. அதனால் அப்படியே சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா 6 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் போகும். 3 1s are 3 மைனஸ் 6 இந்த 3ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். அந்த 2 இன்ட்டு இந்த நியூமரேட்டர், ஸோ 2. ஓகே, ஸோ 3 minus 2னா 1, 1/6. கே தான் நமக்கு வேணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 6. ஸோ கேக்கு வந்து 6ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கான ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். வேறு எந்த வேல்யூக்கும் இதை ரெப்ரசென்ட் பண்ணாது, அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். Again, one more question, the same pattern. If f of x equal to a by pi into 1/16 plus x square, இது plus இது 1/16 plus x square minus infinity less than x less than infinity. PDF now probability density function of a continuous random variable x, then the value of a is, again PDF நாலே நம்ம அதோட integration -∞ to ∞ f of x dx equal to 1,
எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறோம். லிமிட் அதே தான் இருக்குது. ஸோ இந்த லிமிட் மாற போகிறது கிடையாது. a by pi கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1/16 + x², ஏற்கனவே நான் அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்திலே நான் சொன்னேன் அந்த tan இன்வர்ஸ் வர்றதுக்கு எப்படி வரும்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ 1/a² + x² 1/a × tan inverse x by a. ஸோ இந்த 16 வந்து 4² நம்ம எழுதலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 1/4 × tan inverse x by 4. இன்டகிரேட் பண்ணிட்டோம். அந்த இன்டகிரலோட வேல்யூ ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இது ஃபுல்லாக போயிட்டு இங்கே வருது. லிமிட் வந்து -∞ to ∞. இப்போது பை a divided by 4π வந்து கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம் மட்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் போதும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போகிறீங்கன்னா tan inverse ∞ மைனஸ் tan inverse of -∞. இப்போது டேனில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், tan 90 டிகிரியோட வேல்யூ தான் நமக்கு இன்ஃபினிட்டின்னு வரும். ஓகே, ஸோ 90 வந்து π/2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ 90 டிகிரி ஈக்குவல் டு tan inverse of ∞. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா tan inverse of ∞ வந்து π/2. ஸோ அதே போல் வந்து tan of -θ, tan of -θனா tan θ. ஸோ அப்போ இங்கே tan inverse of -∞ வரும்போது -π/2 வரும். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ tan inverse ∞னா π/2, tan inverse of -∞ ना -π/2. அகைன் வெளியே ஒரு லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் π/2 + π/2. 90 + 90 180. ஸோ அப்போ பை இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்து தான் சிம்பிளிஃபை பண்ணணும்னா π + π/2 அப்படின்னா 2π/2னா 2 கேன்சல் ஆகிட்டு பை மட்டும் வரும். ஸோ ப்ராடக்ட்டில் இருக்க இந்த பையன் கேன்சல் பண்ணலாம். a divided by 4 = 1னா a = 4. அதுதான் ஆன்சர். ஸோ ஏவோட வேல்யூ 4ஆக இருந்துச்சுன்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் represent the PDF of some random variable, some continuous random variable. அடுத்தது அகைன் இதுவும் அதே கேட்டகரி தான். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் ஏலாம் கண்டுபிடிக்க சொல்ல, இதனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x² - 2x. ஸோ அகைன் ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே தெரியுதான்னு பாருங்கள். இங்கே அன்னோன் எதுவுமே கிடையாது, எல்லாம் நோன் தான் இருக்குது. லிமிட் வந்து 0 to 2ல் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து x/2ன்னு இருக்குது, ரிமைனிங் எல்லாம் 0. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். எனி கான்ஸ்டன்ட் ப்ராடக்டாக இருந்தால் வெளியே எடுத்துடலாம். அப்போ 3 × e of x² - 2 × e of x. இப்போ e of x² நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது இப்போ இது நீங்கள் ஃபஸ்ட்டில் சொல்ல வேண்டாம். ஸோ அப்போ நமக்கு இதில் e of xம் e of x²க்கான வேல்யூ நமக்கு தெரியணும். e of x நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இன்டெக்ரல் -∞ to ∞ x f of x dx. ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்துருவோம் இல்லையா. ஸோ -∞ to ∞க்கு பதிலாக இங்கே 0 to 2 ஃபங்க்ஷன் f of xக்கு பதிலாக x/2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1/2 கான்ஸ்டன்ட் x × x x². இதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். முதல்ல நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1/2 கான்ஸ்டன்ட் x × x னா x². இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம், வில் இன்க்ரீஸ் த பவர். ஸோ x³/3 இந்த 1/2 ப்ராடக்ட்டில் அப்படியே வச்சுக்கிட்டோம். லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, அப்பர் மைனஸ் லோயர் 0ன்றதால 0 × anything 0 தான். அப்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். எல்லா ப்ராப்ளத்துலையும் அப்படி இருக்காது. இந்த ப்ராப்ளத்தில் லோயர் லிமிட் போடும்போது ஃபுல்லாக 0 வருது. சில கேஸில் லோயர் லிமிட் போடும்போது வேல்யூ வர்றதும் உண்டு. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஸோ இங்கே பண்ணும்போது நமக்கு 2³ 8ன்னு வரும். ஸோ ஒரு 2 கேன்சல் ஆகிட்டு 2² வரும். ஸோ 4/3. அப்போ e of xோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா 4/3 வருது. ஸோ அதே போல் e of x² கண்டுபிடிக்கிறோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக x² வரும். f of x ரீப்ளேஸ் பண்ணுறோம் x/2. முதல்ல இன்டகிரேஷன் முன்னாடி மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அந்த நோன் ஃபார்மேட்டுக்கு ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்குறோம். ஸோ அப்போ 1/2 × x² இருக்கும். 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு x² × x னா x³. x³ இன்டகிரேட் பண்ணால் பவர் வில் இன்க்ரீஸ். x⁴/4 அப்பர் மைனஸ் லோயர். ஸோ 2/4 வரும். 2/4னா 16. 16/4னா 4. ஸோ அப்போ 1/2 × 4 இந்த 2 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் போயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 2. இது e of x²ஓட ஆன்சர். பட் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x² - 2x இதில் e of x ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 3 × e of x²ஓட ஆன்சர் வந்து 2. ஸோ 3 × 2 மைனஸ் 2 × e of xோட ஆன்சர் 4/3. ஸோ 3 2s are 6 minus 8/3. LCM எடுத்தீங்கன்னா 3 is the LCM. ஸோ 3 3s are 9, 9 2s are 18 minus 8/3. ஸோ 10/3 is the answer. இதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு போடணும். நேரடியாக போட்டால் நமக்கு எந்த ஆன்சரும் வராது, தப்பாக வரும். ஸோ 10/3 is the answer. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a distribution, if mu = 3, மியூனா மீன் கொடுத்துருக்காங்க, சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க.
the least value of probability of modulus x minus 3 is less than or equal to 4 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராபபிலிட்டிக்குள்ளே இந்த மாடுலஸ் லெஸ் தென் வந்தோடனே நமக்கு என்ன வரணும், செபிஷேவ் இன்இக்வாலிட்டி தான் ஞாபகம் வரணும். இப்போ செபிஷேவ் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரிசல்ட்டாக எழுதியிருப்போம். ஆக்சுவலாக நமக்கு இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்கே கிரேட்டர் தென் தான் நமக்கு வரும். ஆனால் நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது பாருங்க. இங்கே ஆக்சுவலாக நம்ம செபிஷேவ் இன்இக்வாலிட்டி பிரகாரம் நம்ம எழுதுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ லெஸ் தென் கே சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் வரும். அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். இங்கே மியூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது மியூ கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த கே சிக்மாவோட வேல்யூ தான் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது சிக்மா 2னா கேவோட வேல்யூ வந்து நமக்கு 2 நமக்கு தெரிஞ்சிருந்ததுலேருந்து. மியூ வந்து 3, சிக்மா வந்து 2. ஸோ கே சிக்மா வந்து நம்ம 4 எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கேக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கே இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது சிக்மா 2 போட்டோம்னா 4/2னா 2 தான் வரும். கேவோட வேல்யூ வந்து 2. ஸோ கேயோட வேல்யூ நமக்கு 2 இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நமக்கு செபிஷேவ் இன்இக்வாலிட்டி பிரகாரம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/k ஸ்கொயர். ஸோ அப்போ 1/k கே வந்து 2னா 1/k வந்து நமக்கு 1/2 வரும். 1/k ஸ்கொயர்னா 1/4 வரும். ஸோ 1 மைனஸ் 1/k ஸ்கொயர்னா நமக்கு ஆன்சர் வந்து 3/4 வருது. ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூக்கு பதிலாக 3 போடுங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 நீங்கள் போட்டிங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3/4 வருது. அப்போ லீஸ்ட் வேல்யூ தானே கேட்குறாங்க. மினிமம் வந்து லீஸ்ட் வந்து 3/4 அண்ட் அபவ் இருக்கணும். அப்போ லீஸ்ட் வேல்யூ இஸ் 3/4. ஸோ அப்போ இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூவில் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/4. ஆனால் நமக்கு செபிஷேவ் இன்இக்வாலிட்டி பிரகாரம் இங்கே உள்ள லெஸ் தென் இருக்குது. ஆனால் இங்கே கொஸ்டினில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே கண்டினியூஸாக இருந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பெருசாக எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் வந்து நம்ம போடும்போது லீஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வருது அப்படின்னா 3/4 நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு தெரியுது இந்த டிஸ்கிரீட்னு தெரியுது. எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 0, 1 and 2. The corresponding probability is 5/16, 10/16, 1/16. They are asked to find the mean and variance of the respective distribution. ஸோ நமக்கு மீன் இந்த டிஸ்கிரீட் இருந்தாலே மீனுக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸ் வந்து சிக்மா எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் கேட்கும்பொழுது வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சிக்மா எக்ஸ் பி எக்ஸ்னா இந்த எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸ் இந்த ப்ராபபிலிட்டியும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ 0 × 5/16 + 1 × 10/16 + 2 × 1/16. ஸோ பை 16 தான் எல்சிஎம். ஸோ நியூமரேட்டர் ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது தான். இங்கே 0 × anything is 0 + 1 × 10 is 10 + 2. ஸோ 10 + 2 னா 12, 12/16 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/4. அகைன் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் டிஸ்கிரீட் சமேஷன் வரும். இதுவே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா இன்டகிரேஷன் -∞ எக்ஸ் ஸ்கொயர் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வரும். ஸோ எங்கே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ டிஸ்கிரீட்டும் கண்டினியூஸும் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதோட இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். அப்போ 0 ஸ்கொயர்னா 0, 0 × anything is 0 + 1 square is 1, so 1 × 10/16 + 2 square × 1/16. Again by 16 is the LCM, square பண்ணிட்டு multiple பண்ணுங்க. So 1 square is 1, 1 × 10 is 10 plus 2 square is 4, 4 × 1 is 4. So 10 + 4/16, so 14/16. If you simplify 2 ஆல் simplify பண்ணிங்கன்னா 7/8. இப்போ தான் வேரியன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் தப்பா இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அது பண்ணக்கூடாது. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்ம்லானா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் ரீப்ளேஸ் இந்த ஆன்சர். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 7/8 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வரும்போது 3/4 த ஹோல் ஸ்கொயர். முதல்ல த ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுங்க. ஸோ 9/16, 8க்கும் 16க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 16 வரும். 16 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 times 7 2s are 14 -9. ஸோ 14 - 9 5/16. ஸோ மீனோட ஆன்சர் நம்ம மீன் இஸ் நத்திங் பட் இ ஆஃப் எக்ஸ். So which is 3/4, variance is nothing but 5/16. So இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிற ஆன்சர் பாருங்க. 3/4 இங்கேயும் ஒரு 3/4 இருக்குது, இங்கேயும் ஒரு 3/4 இருக்குது. ஸோ மீனை பார்த்த உடனே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த 3 ஆப்ஷனில் 3/4 இருக்குது. ஸோ வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகே, இந்த ராங் ஆன்சர் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறது என்ன சான்ஸ் இருக்குன்னா 3/4 பார்த்தோன்னே இதை செலக்ட் பண்ணக்கூடாது. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் 7/8, பட் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 5/16 வருது பாருங்கள். ஸோ த ஆப்ஷன் இஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த எம்ஜிஎஃப் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1/8 × 1 + e⁻t த ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம சொல்லியிருப்போம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு μ1 டேஷ் கிடைக்கும். 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது μ2 டேஷ் கிடைக்கும். ஸோ நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுறது தான் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதனோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி நம்ம போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ mx of t ஈக்குவல் டு என்ன அப்படி இருக்குன்னா 1/8 இன்ட்டு 1 + e⁻t the whole cube இருக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா எனி கான்ஸ்டன்ட் இன் ப்ராடக்ட்னா கீப் இட் ஆஸ் இட் இஸ். இதை மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த x⁻n டைப்பில் இருக்கும். அந்த டிஃப்ரென்சியேஷன் மீன்ஸ் பவர் வில் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் எழுதணும். ஸோ 3 × 1 + e⁻t the whole square இருக்கும். அகைன் இந்த உள்ளே இருக்கிற டேர்மை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, e⁻t டிஃப்ரென்ஷியேட் பண்ண e⁻t. ஸோ இது மறக்காமல் இந்த டேர்ம் நம்ம எழுதணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/8 3/8 into 1 + e⁻t the whole square into e⁻t. இதில் tக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் we can get the value for μ1 dash. So tக்கு 0 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா e⁻0 anything power 0 is 1. So 1 + 1 is 2, 2 square is 4. So 3/8 into 4 na if you simplify 4 and 8 get cancel. So 2 times வருமா? So 3/2. So μ1 dash ஓட வேல்யூ வந்து 3/2. ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு μ2 டேஷ் தேவைப்படுது. ஸோ mx டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 3/8 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது, யூவி ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3/8 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த 1 + e⁻t the whole square டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா 2 × 1 + e⁻t the whole power 1 இன்ட்டு இந்த உள்ளே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻t வரும். இந்த e⁻t அப்படியே எழுதிருக்கேன் பாருங்கள். ப்ளஸ் அடுத்தது 3/8 வச்சுக்கிட்டு 1 + e⁻t the whole square அப்படியே வச்சுட்டு இந்த e⁻t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த e⁻t அப்படியே கிடச்சிடும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேணாம், டேரெக்டாக டீக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இட் வில் பி ஈஸியர். ஸோ e⁻0னா 1 1 × anything இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ இதில் e⁻0 போட்டிங்கன்னா 1 1 + 1 is 2. ஸோ இந்த 2 × 2 4 4 8 கேன்சல் பண்ணி ஜஸ்ட் அப்படியே எழுதிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3/8 × 2 இன்ட்டு இந்த 1 + 1 வந்து 2ன்னு போட்டிருக்கோம். இது e⁻0 1 தான், இதுவும் e⁻0 தான் 1 தான். 1 × 1 1. ஸோ இது மட்டும்தான் வரும். ப்ளஸ் இந்த டேர்ம் பாருங்கள் 3/8 + 1 + e⁻0 வந்து 1 வரும் இல்லையா? ஸோ 1 + 1 2. இங்கே the whole square இருக்குது பாருங்கள். ஸோ 2 square வந்து 4 வரும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4/8 2 டைம்ஸ் வரும். இங்கே பண்ணலாம். இல்லைனா இது ரெண்டுமே சேம் டேர்ம்ஸ் தான், ட்வைஸ் போட்டுக்கலாம். So the answer is 3. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 3/8 × 4 + 3/8 × 4 ரெண்டுமே சேம் டேர்ம் தான் இல்லையா? 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 4 8 இந்த 2 இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும். ஸோ இது μ2 டேஷோட ஆன்சர். ஸோ அப்போ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை நம்ம 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது μ1 டேஷ். அதில் டீக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு டீக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா μ2 டேஷ் கிடைக்கும். ஸோ மீன் இஸ் நத்திங் பட் μ1 டேஷ். ஸோ அதோட ஆன்சர் 3/2. ஆனால் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்ம்னா நம்ம 3 ஃபார்ம்லாம் கொடுத்துருப்போம். அதில் ஒரு ஃபார்மில் இதுவாக கொடுத்துருப்போம். ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு μ1 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் the whole square. ஸோ அந்த வேல்யூவை இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ μ2 டேஷ் வந்து 3 மைனஸ் μ1 டேஷ் வந்து 3/2 the whole square. ஸோ 3/2 the whole square 9/4 எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 12 மைனஸ் 9/4. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா 3/4 கிடச்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறது எங்கன்னு பாருங்கள். ஸோ 3/2 அண்ட் 3/4. 3/2 and 3/4. எப்பவுமே பாருங்கள் உங்களுக்கு அந்த ராங் சாய்ஸாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த 3/8 ஏதாவது வரும்ட்டு அடுத்த ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஓகே, இந்த 3 எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா mx டபுள் டேஷ் எடுத்துகிட்டு அது வேரியன்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது μ2 டேஷ் தான். ஏன்னா அதுவும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3/2, 3ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் மிஸ் பண்ணுறது இந்த டேர்மில் தான் மிஸ் பண்ணுவாங்க எல்லா ப்ராப்ளத்துலையும். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் f(x) கேபிட்டல் F கொடுத்துருக்காங்க இல்லையா? அது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த F வந்து மேப் ஆகும்போது 0 to 1 தான் சொல்லியிருக்கோம். அந்த ஏன்னா இது வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் நத்திங் பட் அந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ தான். ஸோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ 0 less than or equal to f(x) less than or equal to 1 for all value for x in the interval -infinity to infinity. ஸோ எது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா இந்த B தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். So for a symmetric distribution, μ2 equal to 0, μ2 greater than 0, μ3 greater than 0, μ3 equal to 0 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இங்கே இந்த μ1, μ2, μ3 இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மொமெண்ட்
மொமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட்டிருக்கோம், மொமெண்ட் பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனா சிமெட்ரிக் கர்வ் பெல் ஷேப்ட் கர்வ். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்னென்னா அந்த ஸ்கியூனஸும் கட்டாசிஸும் ஞாபகம் வரணும் நமக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் காமா 1 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த ஸ்கியூனஸ்க்கே 2 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஒன்று பீட்டா 1 இருக்குது, இன்னொன்று காமா 1. ஸோ இந்த ஃபார்மில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக பீட்டா 1 பார்த்தீங்கன்னா μ3²/μ2³ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கிடைக்கிறதா காமா 1. ஸோ ஸ்கொயர் ரூட்னா நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கிடைக்கும். இதில் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ காமா 1 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பீட்டா 1. ஸோ பீட்டா 1ஓட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா μ3²/μ2³. ஓகே. ஸோ அதே போல் இது ஸ்கியூனஸ்க்கு எடுத்த மாதிரி இந்த கட்டாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா 2 ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா? பீட்டா 2ஓட வேல்யூ ஃபார்முலா என்னென்னா μ4/μ2². μ4/μ2². இதிலிருந்து காமா 2 வரும். காமா 2 என்னன்னா பீட்டா 2 -3. ஸோ இந்த 4 இருக்கும். இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கும்போது காமா 1ம் பீட்டா 2 மட்டும் கொடுத்துருப்பேன். இது ரெண்டும் ஸ்கியூனஸ்க்கு, இது ரெண்டும் கட்டாசிஸ்க்கு. ரைட்? ஸோ இப்போ நமக்கு இதில் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கியூனஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் மொமெண்ட் 0, μ3 0 அப்படின்னா காமா 1 0. ஸோ அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆன்சரில் பார்த்தீங்கன்னா μ3 0வாக இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ அப்போ என்ன நமக்கு அதான் எழுதியிருக்கேன். ஃபார் சிமெட்ரிக் கர்வாக இருந்துச்சுன்னா காமா 1 0, காமா 1 0 இம்ப்ளைஸ் இதில் இந்த μ3 0. ஸோ இந்த μ3 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள் மெஷர் ஆஃப் கட்டாசிஸ். கட்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன வரும்னா இந்த ரிசல்ட் ஞாபகம் வரணும், பீட்டா 2 ஞாபகம் வரணும். கட்டாசிஸ் சொல்லும்போது ஃப்ளாட்னஸ் பற்றி பேசுறது, ஹைட்டாக இருக்கா இல்லை ஹைட் கம்மியாக இருக்கா நார்மலாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ இதில் மெஷர் ஆஃப் கட்டாசிஸ் சொல்லும்போது மீசோகர்டிக் தான் நார்மல் கர்வ்னு சொல்லுவோம். அப்போ பீட்டா 2 = 3ன்னு வர்றது தான் மெஷர் ஆஃப் கட்டாசிஸ். இதுவும் நார்மல் கர்வ்க்கானது தான், பெல் ஷேப்டு கர்வ். ஸோ மெஷர் ஆஃப் கட்டாசிஸ் சொல்லும்போது பீட்டா 2 = 3. அதர்வைஸ் நம்ம பீட்டா 2 3க்கு பதிலாக வேறு என்ன உங்களுக்கு ஒருவேளை ரிசல்ட் வரலாம் அப்படின்னா பீட்டா 2க்கு 3 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 3 - 3 is 0, காமா 2 0. ஸோ அந்த ரிசல்ட்டு வந்தாலும் நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீட்டா 2வை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இருக்குது. அடுத்து காமா 4வை பேஸ் பண்ணியிருக்கு, சாரி μ4வை பேஸ் பண்ணியிருக்கு. நமக்கு தெரிஞ்சது இதுதான் = 3. ரைட்? பீட்டா 2 = 3 வரும்போது தான் நார்மல் கர்வ். ஸோ அதுதான் மெஷர் ஆஃப் கட்டாசிஸ் இஸ் பீட்டா 2 = 3. ஸோ அடுத்து பிளாட்டிகர்டிக் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபார் எ பிளாட்டிகர்டிக் கர்வ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. அகெயின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் சொல்லும்போது பீட்டா 2 வரும். பீட்டா 2க்கு என்ன ஃபார்முலானா μ4/μ2². ஸோ இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் எழுதுறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் சொல்லும்போது பீட்டா 2 வந்து μ4/μ2² அண்ட் இன்னொரு ஃபார்முலா என்னன்னா காமா 2 = பீட்டா 2 -3. பிளாட்டிகர்டிக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்போ ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் பிளாட்டிகர்டிக்ஸ், நம்ம பிளாட்டிகர்டிக் சொல்லுவோம். அங்கே பீட்டா 2 < 3. ஸோ பீட்டா 2 < 3 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பிளாட்டிகர்டிக் வந்து பீட்டா 2 < 3னா ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே எது ராங்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ பீட்டா 2 < 3ன்றது வந்து கரெக்ட். ஸோ அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். அடுத்து லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இந்த μ4 சிக்மா யூஸ் பண்ணி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா எடுக்கிறோம். பீட்டா 2 = μ4/μ2². μ2ன்றது வந்து உங்களுக்கு என்னென்னா மொமெண்ட் அபவுட் மீன். செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ். அப்போ μ2 வந்து வேரியன்ஸ்னா μ2க்கு பதிலாக சிக்மா ஸ்கொயரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ சிக்மா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா சிக்மா பவர் 4 வருது. அப்போ பீட்டா 2 = μ4/σ பவர் 4. பட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? பிளாட்டிகர்டிக் சொல்லியிருக்காங்க. பிளாட்டிகர்டிக்னா கண்டிஷன் வந்து பீட்டா 2 < 3. அப்போ μ4/σ பவர் 4 should be less than 3 இருக்கணும். if you cross multiply நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா μ4 is less than 3 × σ பவர் 4. ஸோ பிளாட்டிகர்டிக்னா இந்த ரிசல்ட் ட்ரூ. ஸோ அப்போ பியும் கரெக்டான ஆன்சர். ஸோ அதே போல் இன்னொரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் கொடுத்த இல்லையா? காமா 2 = பீட்டா 2 -3. பிளாட்டிகர்டிக்னா < இருக்கணும். ஸோ <3னா பீட்டா 2 <3 இம்ப்ளைஸ் இந்த 3 லெஃப்ட் கொண்டு வாங்களேன். அப்போ பீட்டா 2 -3 வந்து <0 இருக்கணும். அப்போ பீட்டா 2 -3 <0 இம்ப்ளைஸ் அந்த காமா 2 <0. ஸோ அப்போ காமா 2 <0ன்னு இருக்கிற இந்த தேர்ட் ஒன்னும் கரெக்ட். இப்போ இங்கே இந்த டி பாருங்களேன், μ3² வருது பார்த்தீங்களா? தட் இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். நாம பேசுறது பிளாட்டிகர்டிக் கட்டாசிஸ் பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போ ஸ்கியூனஸ் பற்றி நம்ம இங்கே பேசணும்னு அவசியம் கிடையாது. பீட்டா 1 வந்து μ3²/μ2³ இதனோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் காமா 1. ஓகே, இங்கே தான் அவங்க லெஸ் தென் பற்றி இதை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் தான் நமக்கு ராங்கான ஆன்சர். இது மீதி மூணும் இந்த பீட்டா 2, இந்த μ4 சிக்மா,
காமா 2 இது எல்லாமே கட்டாசிஸோட ரிலவெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் இது மட்டும்தான் ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா. ஸோ ஸ்கியூனஸ் பற்றி இங்கே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதோட இது லெஸ் தானாக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ராங் சாய்ஸ். அடுத்த கொஷின் பாருங்க. டு மெஷர் ஃப்ளாட்னஸ் ஆர் பீக்னஸ், ஃப்ளாட் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, எவ்வளோ பீக்காக இருக்குது, இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ளாட்னஸ் பற்றி பேசுகிறது தான் கட்டாசிஸ். நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, லெப்டோகர்டிக் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எவ்வளோ பீக்டாக இருக்குதுன்னா லெப்டோகர்டிக், பெருசாக ஹைட்டாக போயிட்டே இருக்குன்னா லெப்டோகர்டிக், நார்மலாக இருக்குன்னா மீசோகர்டிக், ஃப்ளாட்டாக இருக்குன்னா பிளாட்டிகர்டிக். ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மெஷர் ஆஃப் ஃப்ளாட்னஸ். அப்போ மெஷர் ஆஃப் கட்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஃப்ளாட்னஸ் பற்றி மெஷர் பண்ணுறது, அதுதான் கட்டாசிஸ். அப்போ ஸ்கியூனஸ்னால் என்ன, மெஷர் ஆஃப் சிமெட்ரிக்னஸ். சிமெட்ரிக்காக இருக்கா, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி உங்களுக்கு அந்த வேல்யூஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, இல்லை ஒரு பக்கம் பெருசாக இருக்கா, இல்லை ஒரு பக்கம் சின்னதாக இருக்கா, லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பேசுறது, அது சிமெட்ரிக் பற்றி பேசுறது ஸ்கியூனஸ். ஃப்ளாட்னஸ் இல்லை ஹைட், பீக்னஸ்னால் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறத பற்றி பேசுறது வந்து கட்டாசிஸ். ஸோ இந்த 31க்கு ஆன்சர் வந்து கட்டாசிஸ். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 5 ஃபார் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0, 0 otherwise is the probability density function of a continuous random variable then the value of a கேட்டிருக்காங்க. பிடிஎஃப்னாலே இந்த இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. இங்கே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயம்னா இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஏவோட இன்டகிரேஷன். நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்சியேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்டகிரேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். இந்த டி பை டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இ பவர் எக்ஸ் த ஹோல் டேஷ்னு நம்ம சொல்லலாம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரும். அதே இ பவர் ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் வரும். ஓகே, இப்போ இன்டகிரேஷன் போயிடலாம். இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸ் எதுக்குன்னா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோன்னு தெரியறதுக்காக தான். இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். அதுவே இன்டகிரல் இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இ பவர் ஏஎக்ஸ் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி இந்த டினாமினேட்டர். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ப்ராடக்ட்டில் வரணும், இன்டகிரேட் பண்ணும்போது டிவிஷனில் வரணும். இப்போ நமக்கு இங்கே என்ன வருதுன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 5 வருது. ஓகே, ஸோ இது இ பவர் ஏஎக்ஸ் பேட்டர்னில் இருக்குது. இது இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 5. ஆனால் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி இந்த டினாமினேட்டர். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், மைனஸ் 1/5. இப்போ மைனஸ் 1/5 டினாமினேட்டரில் வரணும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஒரு ஃப்ராக்ஷன் டினாமினேட்டரில் இருக்குன்னா இன்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றி ப்ராடக்ட்டில் எழுதலாம். ஸோ 1/5ஓட மல்டிப்ளிகேஷன் ரெசிப்ரோக்கல் வந்து 5, சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால இன்ட்டு -5. ஓகே, அப்பர் மைனஸ் லோயர் லிமிட் போட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடுறீங்க. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 0. இ பவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி. எப்பவுமே நமக்கு இந்த இன்டகிரல் பண்ணும்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும்போது தான் நம்ம வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த இன்டகிரல் வேல்யூ எக்ஸிஸ்டாக இருக்கும், இல்லை டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். இதை நீங்கள் கண்டினியூஸ் கேஸ் அதை பற்றி இல்லை கன்வர்ஜன்ஸ் பற்றி பேசும்போது அங்கேயும் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் 0 வரும். ஸோ அதனால தான் இன்ஃபினிட்டி லிமிட் இருக்கும்போது எக்ஸ்பொனென்ஷியல் வந்துச்சுன்னா நெகட்டிவ் வர மாதிரி தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0, இது 0 ஆகிடும். லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இ பவர் 0 is 1. ஸோ 5 வரும். ஏ இன்ட்டு 5 ஈக்குவல் டு 1னா ஏ ஈக்குவல் டு 1/5. ஸோ 1/5 இஸ் த ஆன்சர். நீங்கள் டக்குன்னு இது இங்கே நீங்கள் போடும்போது இதை பார்த்துட்டு இங்கே 5 வருது, இந்த 5 போட்டுறக்கூடாது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எ சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 5 அண்ட் பீட்டா 2 ஈக்குவல் டு 3. த ஃபோர்த் மொமெண்ட் அபவுட் மீன் கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்ட் அபவுட் மீன் சொல்லும்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா μ4 கண்டுபிடிக்கணும். கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா 5 கொடுத்துருக்காங்க, பீட்டா 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பீட்டா 2க்கான ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். பீட்டா 2க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா μ4/μ2². μ4 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பீட்டா 2ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த சிக்மா 2ன்றது என்ன, சாரி இந்த μ2ன்றது என்ன, ஏற்கனவே ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த μ2ன்றது வந்து செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன். செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் இஸ் ஆல்வேஸ் எ வேரியன்ஸ். அப்போ வேரியன்ஸ் தான் σ². ஸோ சிக்மா 5 கொடுத்தாங்கன்னா அப்போ μ2 வந்து வேரியன்ஸ்னா σ². அப்போ 5² 25. ஸோ நம்ம μ4 ஈக்குவல் டு பீட்டா 2 இன்ட்டு μ2². இந்த μ2² பதிலாக 25 இன்ட்டு பீட்டா 2க்கு பதிலாக 3. 25² நீங்கள் சொன்னீங்க, ஏன்னா வெறும் μ2 தான் σ². அப்போ μ2² சொல்லும்போது 25². அப்போ 625 இன்ட்டு 3னா 1875. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஃபார் a நார்மல் கர்வ் which one of the following is wrong அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் இந்த இடத்துல நமக்கு பாருங்க காமா 1 வந்திருக்கு, காமா 1 பீட்டா 1 பீட்டா 2 காமா 2. ஸோ நமக்கு காமா 1ம் பீட்டா 1ம் நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ல வரும். ஓகே, பீட்டா 2வும் காமா 2வும் எங்கே வரும்னா கட்டாசிஸ்ல வரும். இப்போ நம்ம அந்த ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த விஷயங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்களேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து இந்த பீட்டா 1 காமா 1 இது எப்போ 0 அப்படின்னா நார்மல் கர்வுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும்போது தான் 0 வரும். ஓகே, அப்போ இது 0 அப்படின்னா காமா 1ம் 0, அந்த காமா 1 0 இம்ப்ளைஸ் பீட்டா 1ம் 0, மியூ 3யும் 0. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லலாம், பீட்டா 1 0, காமா 1 0, மியூ 3 0, இது மூணுமே 0ன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம மியூ 3 பற்றி இல்லை. ஸோ அப்போ காமா 1 0ன்றது கரெக்டு, பீட்டா 1 0ன்றது கரெக்ட். ஆனால் நமக்கு எது ராங் ஆன்சர் தான் கேட்குறாங்க. ஓகே, இது ரெண்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்துல எது வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது பாருங்க, கட்டாசிஸ்ல பார்த்தீங்கன்னா நார்மல் கர்வ் எப்போ வரும்னா பீட்டா 2 = 3ன்னும் போது தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ பீட்டா 2 3னா நமக்கு இது இந்த கட்டாசிஸ்ல இன்னொரு கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா காமா 2 = பீட்டா 2 - 3. ஸோ பீட்டா 2 3 நீங்கள் போட்டிங்கன்னா காமா 2 0ன்னு வந்துடும். அப்போ காமா 2 0 நார்மல் கர்வ்னா காமா 2 0வும் ரைட்டு தான். ஆனால் நார்மல் கர்வ்னா நமக்கு பீட்டா 2 = 3ன்னு வந்தால் தான் கரெக்டு. ஆனால் பீட்டா 2 = 0ன்னு வருது. அப்போ இதுதான் ராங் சாய்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ராங்காக இருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் எது ராங்குன்னு தானே கேட்குறாங்க. ஸோ ஃபார் உங்களுக்கு ஸ்கியூனஸ் வச்சு ஸ்கியூனஸில் நார்மல் கர்வ்னா காமா 1ம் 0, பீட்டா 1ம் 0. அதே போல் கட்டாசிஸ் வரும்போது நார்மல் கர்வ்னா பீட்டா 2 3ஆக இருக்கணும், காமா 2 0வாக இருக்கணும். பீட்டா 2 3 இல்லை 0 வருதுன்னா இதுதான் ராங் ஆன்சர். அப்போ இந்த சாய்ஸ் தான் நமக்கு இந்த ஆன்சருக்கு கரெக்ட். For a positively skewed distribution, ஆன்சர் பாருங்க, left tailed is elongated, both tails are equally elongated. both tail equally elongatedனா அது bell shaped curve, நார்மலுக்கு வர்றது தான். ஒரு curve நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா இப்படி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறது தான் நார்மல் curve. இந்த ரைட் சைடாக எலாங்கேட் ஆகிருந்தால் தான் இதுதான் நம்ம பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ லெஃப்ட் டெய்ல் வந்து எலாங்கேட்னா இந்த லெஃப்ட் பக்கம் எலாங்கேட் ஆகிருக்கிறது. நத்திங் கேன் பி செட் அபவுட் டெய்ல், அது எலாங்கேட் ஆகிருக்கு ஆகலைன்னு சொல்ல முடியாமல் இருக்கிற கேஸ் வராது. அப்போ பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்லும்போது ரைட் டெய்ல் இஸ் எலாங்கேட்டட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சாய்ஸ் கொஷின் இது நீங்கள் இந்த கொஷின் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ரேண்டம் வேரியபிளுக்கான பேசிக்கான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சால்வ் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நன்றி, வணக்கம்.